இன்றைக்கி ஆர்டிஎஸ் ரெசிபீஸில் மார்னிங் டிஃபனுக்கு சூப்பரான ஒரு டபுள் பீன்ஸ் குருமா பண்ண போகிறேங்க. இந்த டபுள் பீன்ஸ் குருமாவை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி டபுள் பீன்ஸ் ட்ரையாக இருக்கிறது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. இதை வாங்கிட்டு நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சூப்பராக குருமா பண்ணலாம். ரைஸ்லேயும் போட்டுக்கலாங்க பிரியாணி பண்ணும்போது. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் மார்னிங் குருமா பண்ணுறதுக்கு. சூப்பராக ஊறி போயிருக்குங்க இந்த டபுள் பீன்ஸு. 1/4 லிட்டர் அளவுக்கு குக்கரில் தண்ணி விட்டு டபுள் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. 150 கிராம் அளவுக்கு டபுள் பீன்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ பீன்ஸ்க்கு மட்டும் தேவையான உப்பை சேர்த்துடலாங்க. உப்பை சேர்த்துட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு 6 விசில் விடலாங்க. டபுள் பீன்ஸ் நல்லா வெந்தால் சூப்பராக இருக்குங்க குருமாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு குருமா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜை மிஸ்ஸே பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். விசில் வந்ததும் 10 நிமிஷம் கழித்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக வெந்திருக்குங்க டபுள் பீன்ஸு. இந்த அளவுக்கு வேகணுங்க. அப்போ தான் குருமாவோட சேர்ந்து இருக்குங்க டபுள் பீன்ஸு சாப்பிடும்போது. ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. அதுவே போதுமானது. வேக வச்ச தண்ணியை தூர போட வேணாங்க. டபுள் பீன்ஸோட அப்படியே வச்சிடலாங்க. நம்ம குருமாவில் ஊற்றிக்கலாம். இந்த குருமாவுக்கு மசாலா அரைச்சிடலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு இஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டாலே சூப்பராக இருக்குங்க குருமா. இப்போது தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போது இந்த வெங்காயம் தக்காளியையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே குக்கர்லேயே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேங்க. 1 கிராம்பு 1 பட்டை அந்த அளவுக்கு தாங்க போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதில் சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா வாசனையாக இருக்குங்க குருமா. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாப்பொடி பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நான். இந்த குருமாவுக்கு குழம்பு மிளகாப்பொடி போட்டால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மசாலாவையும் நல்லா இது மாதிரி வதக்கி விடலாம். டபுள் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியையும் டபுள் பீன்ஸையும் இப்போ சேர்த்துடலாங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விடலாங்க. அரை தேங்காய் மூடி அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பாலாக எடுத்துருக்கேங்க நான். இந்த குருமாவுக்கு தேங்காவை அரைச்சி அப்படியே சேர்த்தா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. தேங்காய் பாலாக நம்ம எடுத்து போடும்போது குருமா ரொம்ப ரிச் டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எத்தனை இட்லி சாப்பிடுவோன்னு கணக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் விட்டு குருமா பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காவை அப்படியே அரைச்சி ஊற்றும் போது இந்த குருமா திரியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்குங்க எனக்கு. இதை இப்போ குருமாவோடு சேர்த்துட்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க குருமாவை. இந்த குருமாவை தோசையோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. 2 பரோட்டாவை நல்லா பிச்சுட்டு பரோட்டாவில் இந்த குருமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமாவை நல்லா கொதிக்க விடலாங்க. கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. கறி மசாலா பொடி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை பெருஞ்சீரகமே போதுமானது. குருமா நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழையும் சேர்த்துடலாம் குருமாவோட. இட்லி குருமாவுக்கு கண்டிப்பாக மல்லித்தழை போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இட்லி குருமா பண்ணி முடித்ததும் எப்பயுமே உடனே மல்லித்தழையை சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம எப்போ சாப்பிடுவோமோ அதுக்கு முன்னாடி சுட சுட இருக்கிற
குருமாவில் அப்போது நம்ம கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துட்டு நம்ம இட்லியில் போட்டு அந்த குருமாவை சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா சுட சுட 2 இட்லி எடுத்துருக்கேங்க. மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டான இட்லி. அந்த இட்லியோட இந்த குருமாவை மேலே நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட போகிறேங்க. தாராளமாக 2 கரண்டி குருமாவை இட்லி மேலே இது மாதிரி ஊற்றிக்கலாங்க. இட்லிக்கு இந்த குருமாவை ஊற்றும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. இட்லியும் குருமாவும் நல்லா சுட சுட இருக்குங்க. அதில் கொஞ்சமாக இட்லியை எடுத்துட்டு நல்லா குருமாவில் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போது நல்ல மழையாக இருக்குங்க இங்கே கத்தாரில். இந்த மழை நேரத்தில் இது மாதிரி இட்லியும் இட்லி குருமாவும் மார்னிங் டிஃபனாக சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்.